தற்பொழுது வடக்கின் மிக முக்கிய பிரச்சனையாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக ஆணையரவு உப்பு விவகாரம் மாறியுள்ளது. அந்த வகையில் இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு விசேட கேள்வியினை கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி முன்னிலையில் முன்வைத்துள்ளார். அதன் அடிப்படையில் 10 அம்ச கோரிக்கையை முன்வைத்து அந்த விசேட அறிவிப்பு விடுக்கப்படுகின்றது. அர்ச்சுனா ராமநாதன் ஆணையரவு உப்பு விவகாரம் தொடர்பில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் உள்ளடக்கி அந்த அறிக்கையை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். ராமநாதன் அர்ச்சுனா மாதா හරි දැන් අපි ඊළඟ අර්චනා මන්ත්‍රීතුමා ගරු අර්චනා මන්ත්‍රීතුමා පොයින්ට් ඔෆ් ඕඩරයක් නැහැ ගරු මන්ත්‍රීතුමා විපක්ෂ මොකක්ද කියන්නේ සභානායකතුමා මට අවස්ථාව දෙන්න විනාඩියක් ගරු විපක්ෂ නායකතුමා මොකද එතුමා මට චෝදනාවක් කරා මම ඒකට උත්තර දෙන්න ඕන මට ඒකට අවස්ථාව දෙන්න චෝදනාව දැන් ඩයලොග් මේ කාරණා විවාදයකට ගරු කතානායකතුමනි ගරු විපක්ෂ නායකතුමා මේ කාරණා විවාදනේ ඔබතුමා ප්‍රශ්නයක් කිව්වා එතුමා උත්තරයක් දුන්නා දැන් මේක දිගටම මේ විවාදයක් වෙන්න විදියක් නැහැ ඔබතුමා ඉඳ ගන්න ගරු අර්චනා මන්ත්‍රීතුමා ඔබතුමා කතා කරන්න ගරු විපක්ෂ නායකතුමා ඉඳ ගන්න පොයින්ට් ඔෆ් ඕඩර් නැහැ ගරු විපක්ෂ නායකතුමා ගරු අර්චනා මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ කාරණාව කතා Thank you, Honorable Speaker. I'm really appreciate this moment. Let me read these 27 questions. அண்மைய நாட்களாக இலங்கை முழுவதும் ஒரு நாட்புறமும் கடலால் சூழப்பட்ட தன்னிறைவான ஒரு நாடாக இருந்தும் இலங்கையிலே மிகவும் அடிப்படையான உணவு பதார்த்தமான கடல் உப்பு பற்றாக்குறை என்பது மிகவும் பேசுபொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே இலங்கையிலே பாரம்பரியமாக உற்பத்தி செய்யப்பட்ட கடல் உப்பானது வடக்கு மாகாணத்தில் ஆணையரவு பரந்தன் உப்பளத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் இதுவரை காலமே உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது என்பதை தாங்கள் அறிந்திருக்கக்கூடும். அந்த அடிப்படையில் அண்மையில் மக்களால் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று நம்பப்படுத்தப்பட்டு ஆட்சிக்கு வந்த தங்களுடைய முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெற்கிலிருந்து வந்த உங்களுடைய அரசாங்கத்தின் பாராளுமன்ற அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு பரந்தன் உப்பளத்திலே உப்பினை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்ய போவதாக அண்மைய காலங்களில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதனால் ஏற்பட்ட தங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அரசியல் ரீதியாக ஒவ்வொரு அரசாங்க நிறுவனங்களில் இருந்து முகாமைத்துவம் செய்கின்ற முகாமைத்துவ கட்டமைப்புகளை சீர்குலைத்து பெருமளவானவர்களை இடமாற்றம் செய்து தங்களுக்கு சார்பான எந்த ஒரு அனுபவமற்ற முகாமைத்துவ தகுதி இல்லாத தங்களுடைய கட்சி சார்ந்த சாதாரண பணியாளர்களை முகாமைத்துவ அதிகாரிகளாக வேலைக்கு அமர்த்தி இருப்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. அதனால் ஏற்பட்ட தொழிலாளர் போராட்டம் இப்போது 6வது நாட்கள், நான் நினைக்கிறேன் இப்போது 12வது நாட்களாக பரந்தன் உப்பளத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமைக்கு உள்ளாகி இருக்கிறேன். அந்த உப்பளத்து தொழிலாளர்களை மிக கேவலமாக நடத்தப்படுவதாகவும் அதேவேளை தொழிலாளர் தொழில் விதிமுறைகளுக்கு இன்றியமைவாறு இல்லாதவாறு பலவந்தமாக உப்பளத்திலிருந்து போலீசாரின் உதவியுடன் அராஜகமாக வெளியேற்றப்பட்டிருப்பதும் அதே நேரம் மேலும் 12 நாட்களுக்கு மேல் அந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அமைச்சர் என்ற ரீதியில் தங்களால் பின்வரும் விடயங்களை தெளிவுபடுத்த முடியுமா என்பதை தயவு செய்து இந்த மேலான சபைக்கு தெளிவுபடுத்தவும். முதலாவது கேள்வி, ஆணையரவு உப்பளம் பாரம்பரிய உற்பத்தி செய்து வந்த உப்பினை ரஜ உப்பு என்ற பெயர் மாற்றியதற்கான காரணம் என்ன? இது தமிழர்கள் மீதான திட்டமிட்ட அடக்குமுறை ஒன்றின் வடிவமா? இரண்டாவது, ஆணையரவு உப்பளத்தில் 2024ஆம் ஆண்டு உற்பத்தி செய்ததை விட இன்றைய தினம் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பின் அளவு மிக குறைவானது என்பது உண்மை, இதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? மூன்றாவது, ஆணையரவு உப்பளத்தில் தங்களுடைய அரசாங்கத்தால் 3 மாதங்களுக்கு முன்னராக முகாமைத்துவ மாற்றம் ஒன்று செய்யப்பட்டுள்ளது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? நாலாவது, அவ்வாறான இடமாற்றலுக்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது கடந்த 6 நாட்களாக, இப்போது 12 நாட்கள் ஆகிறது, வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் பணியிலிருந்து நிறுத்தப்பட்டு ஆணையரவு உப்பளத்தில் தற்போது உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு மிகவும் குறைந்துள்ளது அல்லது முற்றிலும் இல்லாமல் போயுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஐந்தாவது, தற்போது நாட்டில் உப்பினை பிறிதொரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த முடியுமா? ஆறாவது, தொழிற்சங்கங்களால் உருவாக்கப்பட்ட தங்களுடைய அரசாங்கம் இப்போது தொழிலாளர்கள் மீது மிகவும் கேவலமான ஒரு அடக்குமுறை ஒன்றினை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என்பதையும் அதற்குரிய மிகச்சிறந்த உதாரணம் ஆணையரவு உப்பளத்தில் தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய தொழில் மறுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏழாவது, உடனடியாக தொழிலாளர்களை மீண்டும் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது என்பதை ஏற்றுக்கொண்டு ஆணையரவு உப்பளத்தில் உப்பு உற்பத்தி செய்யப்படுவதை சாதாரண நிலைக்கு கொண்டு வர முடியுமா? எட்டாவது, இலங்கையில் உப்பு உற்பத்தி படுமோசமாக தங்களுடைய ஆட்சி காலத்தில் குறைவடைந்து இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு ஆணையரவு உப்பளத்தினை மறுபடியும் சாதாரண நிலையில் இயங்க வைக்க முடியுமா? அங்கே வேலை செய்கின்ற தொழிலாளர்களை மரியாதையுடன் நடத்துகின்ற அதேவேளை அடிப்படையான வசதிகளை தங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா என்று மட்டுமே கேட்கிறேன். நன்றி. ගරු කතානායකතුමනි
මේ ප්‍රශ්නය අපට ලැබුණ ඊයේ හවස 2ට විතර අපේ අමාත්‍යාංශයට ඊයේ මගේ කතාවෙත් යම් කිසි පැහැදිලි කිරීමක් කළා. මේක සම්පූර්ණ විස්තරයක් සහිත පිළිතුරක් සතියකින් ලබා දෙනවා පාර්ලිමේන්තුවට. ප්‍රධාන වැඩ කටයුතු ආරම්භයේදී පනත් කෙටුම්පත් கௌரவ சபாநாயகர் அவர்களே, இவருடைய கேள்வி நேற்றைய தினம் 2 மணிக்கு எனக்கு கிடைத்தது. நான் நேற்று இவருக்கான பதிலை தெளிவாக வழங்கியிருந்தேன். இருப்பினும் இவருடைய கேள்விகளுக்கான விளக்கமான அறிக்கை ஒன்றை ஒரு வார காலத்துக்குள் நான் சமர்ப்பிக்கிறேன். ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ ලිපිය දෙපාරක් රිජෙක්ට් කරලා ආපහු රිවයිස් කරලා දෙන්න කියලා තමයි තියලා තියෙන්නේ. ඒක ඊයේ තමයි අන්තිමේටම ස්ටෑන්ඩින් ඕඩර්ස් වයලේට් කරලා තමයි ස්ටෑන්ඩින් ඕඩර්ස් වයලේට් කරලා තමයි ඔබතුමා මීට කලින් දීලා තියෙන්නේ. පරිණ පාර පිටු පහක් තිබිලා තියෙනවා. ප්‍රධාන වැඩ කටයුතු ආරම්භයේදී කෙටු ආරම්භයේදී පනත් කෙටුම්පත් බලසක්දා අමාත්‍යතුමා. The Honorable Speaker. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் சுனில் ஹந்துன்னெத்தி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பில் மிகவும் காரசாரமான விவாதங்களை முன்வைத்த நிலையில் கட்டளைக்கு மீறி செயற்பட்டதாக அர்ச்சுனா ராமநாதன் அன்றே குற்றம் ஒன்றை முன்வைத்தார். அதன் அடிப்படையில் சுனில் ஹந்துன்னெத்தி அவர்கள் பாராளுமன்ற நிலையியல் கட்டல் சட்டத்தை மீறியதாகவும் அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒழுங்குமுறைகளை மீறியதாகவும் அர்ச்சுனா ராமநாதனால் சபாநாயகருக்கு முறைப்பாடு என்று செய்யப்பட்டது. அந்த முறைப்பாடு சபாநாயகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அடுத்த அமர்வில் அது தொடர்பாக பாராளுமன்றத்தில் முன்வைக்குமாறு சபாநாயகர் தெரிவித்தார். අපේ හර්ෂ මන්ත්‍රීතුමා මං ගැන පැරදි අදහසක් මේ සභාවට කිපලා තියෙනවා. ඒක තමයි විශේෂයෙන් මම කිව්වා කියලා අර්ජුනා MP කිව්වා කියලා යාට මම ප්‍රභාකරන්ට මේ උතුරේ පිළිරුවක් හදන්න යනවා නැත්නම් ඒ වගේ කතාවක් කියලා තිබ්බා. අර්ශන රාජකරණ කියලා තියෙන්නේ. ඒ අර්ශන රාජකරණ මන්ත්‍රීවරයා. එම නිසා මේ මම එකක් කියන්න ඕන. මම කිසිම දවසක එවැනි කතාවක් කිව්වේ නැහැ. ඇයි කියලා කියනම නම් සභාපතිතුමනි මගේ පක්ෂේ නායකයා රෝහණ විජේවීර සහෝදරයා. ළඟින්ම ආශ්‍රය කළත් තිබෙනවා. ඒ ඇඟීම් තවමත් අපිට තියෙනවා. 89 නැති වෙච්ච විශාල පිරිසක් ඉන්නවා අපේ හිත ඇතුලේ තවමත් මේ පපුව ඇතුලේ තියෙන මිනිස්සු. අන්න ඒවා සියල්ලටම නායකත්වයේ දීපු අපිට සංවිධානයක් ඇටියට මෙහෙවපු අපේ නායකයා පිළිබඳව අපි කොහෙවත් කියන්නේ නැහැ. අපි මේ විජේවීර සහෝදරයාට වෙනම පිළිරුවක් හදන්න ඕනි කියලාවත් කියන්නේ. එම නිසා මේ රටේ හරි එසේ තිබෙද්දී මම කියලා වෙනත් අයකට මේ පිළිරුවක් හදන්න කියලා කියනවා නම් ඒක සම්පූර්ණ වැරදි අසත්‍ය තොරතුරක්. එකක් කියන්න ඕන මම කියන්නේ මේ විරුද්ධ පක්ෂයේ කට්ටිය කියන්නේ කියන්න දෙයක් නැතුව මේ තරම් පාත් මට්ටමකට වැටලා තියෙන එක පිළිබඳව මේ සභාපතිතුමනි ඇත්තටම කනගාටු ප්‍රකාශ කරනවා. ඒ නිසා මගේ පැත්තෙම කියන්න ඕන අපි මේ රටේ මැරිච්ච මිනිස්සු ඕන තරම් ඉන්නවා. ඒ මැරිච්ච සියලුම සිංහල දෙමළ මුස්ලිම් වේවා සියලුම අපේ දරුවන් අපේ කොල්ලෝ අපේ කෙල්ලෝ. අන්න ඔවුන් වෙනුවෙන් පෙනී සිටිනවා මිසක් එක්තරා පුද්ගලයෙක් වෙනුවෙන් නෝ එක පුද්ගලයෙක් වෙනුවෙන් නෝ එක්තරා නායකයෙක් වෙනුවෙන් නෙවෙයි. අපි හැමදාම කියන ප්‍රභාකරන් විතරක් නෙවෙයි උමා මයිස්තරන්ලා සභාරත්නම්ලා වෙනි ඕන තරම් නායකයෝ ඉන්නවා. ඒ සියලු දෙනාම දෙමළ ජනතාවගේ යම් කිසි සුබ සිද්ධියක් සඳහා සීන මැව්වා. නමුත් ඒවා පරාජයටපත් වුණා. නමුත් අද පරාජයටපත් වෙලා අවුරුදු 16ක් වෙනවා. ඒ 16න් පස්සේ අද අපි මේ රට ගොඩනැගීමේ සංවිධානය ගොඩනැගීමේ ක්‍රියාවලියට අත දාලා තියෙනවා. ඒ අත දාලා තියෙන එක වැළැක්වීමටත් නැවත ජාතිවාදී අවසන්නටත් අයි වගේම JVP එක පිළිබඳව නැත්නම් ජාතික ජනබලවේගය පිළිබඳව වැරදි අදහස් සමාජයට දෙන්නත් මෙවැනි උත්සාහයන් වල නිරත වෙන්න එපා කියලා විරුද්ධ පක්ෂයෙන් මම ඉල්ලා සිටිනවා. බොහොම ස්තුතියි.